TBC Tamil News. TBC News Highlights. TBCயின் தலைப்புச் செய்திகள். 13 குறித்து மாறுபட்ட நிலைப்பாட்டை தமிழ் தலைவர்கள் கொண்டிருக்கையில் அரசாங்கத்தை எவ்வாறு வலியுறுத்துவதென இந்திய உயர்ஸ்தானிகர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதென தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் கூட்டணியில் போட்டியிடும் பங்காளி கட்சிகள் தேர்தலுக்கு முன்னரே கோரும் தேசிய பட்டியல் ஒதுக்கீட்டுக்கு உத்தரவாதம் அளிக்காதிருக்க சஜித் பிரேமதாசா தீர்மானித்திருப்பதாக அறிய முடிகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதென தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜேவிபியை அவமதிக்கும் எண்ணம் எனக்கில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் தமிழ் தலைவர்கள் மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருந்தால் அரசுடன் எவ்வாறு பேசுவதென நேரடியாக அவர்களிடத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தலைவர்கள் சார்பில் மாவை சேனாதிராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன், வைத்தியர் சத்திலிங்கம், சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இதன்போது இந்திய உயர்ஸ்தானிகர் ஆட்சி மாற்றத்தின் பின்னரான நிலைமைகள் உள்ளிட்ட சமகால அரசியல் நிலவரங்களை பொதுப்படையில் கேட்டுள்ளார். அச்சமயத்தில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் தெளிவானதொரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. ஜேவிபி தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் வெளிப்படையான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதில்லை. இது தொடர்பாக நிலையான கொள்கையொன்று அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்தியா தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் தலையீடு செய்வதோடு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். அச்சமயத்தில் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா 13வது திருத்தச் சட்டத்தினை நாம் அமுலாக்குமாறு புதிய அரசாங்கத்தினை நிச்சயமாக கோருவோம். அத்துடன் தொடர்ச்சியாக புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவோம். ஆனால் 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக தமிழ் கட்சிகளின் தலைவர்களான நீங்கள் மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்றீர்களே என்று பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இந்தியா தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புகளை வழங்கும் அதே நேரம் முதலீடுகள், நன்கொடைகள், கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு ஆகியவற்றுக்கான பங்களிப்புகளை அயல் நாட்டுக்கு முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையில் முன்னெடுக்கும் என்றும் கூறியுள்ளார். இதனை அடுத்து ஜேவிபி ஆரம்பத்திலிருந்தே மார்க்சிய சிந்தனுடைய கட்சியாகும். ஆகவே அவர்கள் எப்போதும் சீன சார்பு நிலையில் தான் செயற்பட்டுள்ளார்கள். தற்போது அந்த நிலைமையிலிருந்து முழுமையாக விடுபட்டுள்ளார்கள் என்று கூற முடியாது என்று தமிழ் தலைமைகள் கூறியதோடு அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் எவ்வாறு இந்த விடயத்தை பார்க்கின்றன என்பதும் அவர்களின் எதிர்கால செயற்பாடுகளில் தங்கியுள்ளது என்றும் கூறியுள்ளார். அப்போது மேற்குலக நாடுகள் விடயத்துக்கு அப்பால் இந்தியா இலங்கைக்கு மிக அருகில் உள்ள நாடு என்ற வகையில் எந்த ஆட்சியாளர்களுடனும் இணைந்து செயற்படும் நோக்கத்தினையே கொண்டிருப்பதோடு பிராந்திய கூட்டாண்மையில் அதீதமான கரிசனைகளை கொண்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். பின்னர் தரைவழி பாதை அமைப்பு, பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் தமிழ் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போது தரைவழிப்பாதை உடனடியாக சாத்தியப்படாது என்று கூறிய உயர்ஸ்தானிகர் விமான நிலைய விஸ்தரிப்பு மற்றும் படகு சேவை தொடர்ச்சியாக முன்னேற்றம் அடையும் என்றும் கூறியுள்ளார். இறுதியாக தமிழ் தலைவர்கள் ஒன்றாக செயற்பட வேண்டும் என்றும் வழமையாக இந்திய உயர்ஸ்தானிகர் தரப்பில் கோரப்படும் நிலையில் இம்முறை இந்த விடயத்தினை அவர் வலியுறுத்தாத நிலையில் தமிழ் தலைவர்களே தாங்களே ஒன்றுபட்டு செயற்படுவதில் நன்மைகள் உள்ளன. ஆனால் கடந்த காலத்தில் நிகழ்ந்த கசப்பான நிலைமைகள், ஆதிக்க செயற்பாடுகள் தொடர்பில் உரையாடி நிரந்தரமான இணைவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தற்போது தேர்தலுக்கு மிக குறுகிய காலம் இருப்பதால் அதற்கான கால அவகாசம் போதாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதென தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அத்துடன் எமது கட்சியானது பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னதாக பல்வேறு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தது. அதற்கு அமைவாக தமிழ் பொது கட்டமைப்புடன் இணைந்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் அவர்கள் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார்கள். அதன் பின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் சங்கு சின்னத்தில் இணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடினோம் என்றும் அவர் கூறினார். மேலும் பொது கட்டமைப்பின் அறிவிப்பின்படி சங்கு சின்னத்தினை பயன்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாம் தனித்து எமது கட்சியின் சின்னமான மான் சின்னத்தில் பொது தேர்தலை முகம் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் போட்டியிடும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். மட்டக்களப்பில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தின் போது தமிழர்களின் சின்னமாக அறிவிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட சங்கு சின்னத்திலேயே போட்டியிடுவதென ஏகமனதாக தீர்மானம் எடுத்திருந்தது. அந்த வகையில் குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்கு சின்னத்தினை பயன்படுத்துவதற்கான வேண்டுகோள் தேர்தல்கள் ஆணையத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால் விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட இளைஞர்கள் இணைய வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்று அக்கூட்டமைப்பின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று தடுத்த தமிழரசு கட்சி எம்மை கூட்டமைப்பாக செயற்பட வாருங்கள் என்று அழைப்பது பொருத்தமானது அல்ல. அத்துடன் கூட்டமைப்பாக செயற்படுவதாக இருந்தால் ஊடகங்கள் ஊடாக அழைப்பதும் முறை அல்ல. அலுவலக ரீதியாக பொறுப்பு வாய்ந்தவர்கள் அதற்கான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும். அதே நேரம் எம்மை பொறுத்தவரையில் தமிழ் அரசு கட்சி வெளியேறியதன் பின்னர் நாம் 5 கட்சிகள் ஒன்றாக செயற்பட்டு வருகிறோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் நாம் 7 கட்சிகள் ஒன்றிணைந்து 83 அமைப்புகளின் கூட்டான தமிழ் மக்கள் பொதுச்சபையுடன் பொது கட்டமைப்பு ஸ்தாபித்து செயற்பட்டு வருகின்றோம். ஆகவே இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும். அதன் பின்னர் அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்படும் என்றார் அவர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் போட்டியிடும் பங்காளி கட்சிகள் தேர்தலுக்கு முன்னரே கோரும் தேசிய பட்டியல் ஒதுக்கீட்டுக்கு உத்தரவாதம் அளிக்காதிருக்க கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தீர்மானித்திருப்பதாக அறிய முடிகிறது. ஐக்கிய மக்கள் கூட்டணியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தமிழ் பேசும் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்த கட்சிகள் கணிசமான வாக்குகளை பெற்றால் தேசிய பட்டியல் ஆசனங்களை கோரும் என்பதுடன் அதற்கு முன்னரே அதற்கான உத்தரவாதத்தை கோரும் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட கோரிக்கை விடுக்கும் என்பதால் தேர்தலுக்கு முன்னர் அவற்றுக்கான இணக்கப்பாடுகளை வெளியிடாதிருக்க சஜித் தீர்மானித்துள்ளதாக மேலும் தெரிய வந்தது. சஜித்தின் இந்த தீர்மானத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் பங்காளி கட்சிகள் தடுமாற்றம் அடைந்திருப்பதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பில் சஜித்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி தீர்மானத்தை எடுக்கவும் அக்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. இதேவேளை பொது தேர்தலில் தோல்வியடையும் எவருக்கும் தேசிய பட்டியலில் ஆசனத்தை வழங்கக்கூடாதென சஜித் பிரேமதாசாவிடம் அக்கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் வலியுறுத்தி உள்ளதாக அறிய முடிகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கான பேச்சுக்கள் தொடர்கின்றன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்காவின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் கலந்துரையாடல்களில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் விரிவான கூட்டணியில் பங்கேற்பது எமது எதிர்பார்ப்பாகும். எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றே நாம் கூறுகின்றோம். தனிப்பட்ட அபிலாஷைகள் இருப்பவர்கள் ஒன்றிணைவதற்கு விரும்பவில்லை. ஆகவே பொதுவான விடயங்களில் ஒன்றிணையக்கூடியவர்களை ஒன்றிணைத்து செயற்படுவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். பேச்சுவார்த்தைகள் இன்னமும் முடியவில்லை. நாளையாகும் போது இறுதி தீர்மானத்தினை அறிவிக்க முடியும் என்று கருதுகின்றேன். அதே நேரம் கேஸ் சிலிண்டரில் போட்டியிட முடியுமா என்று பார்ப்போம். அவ்வாறு இல்லை என்றால் பொது சின்னத்துக்கு செல்வதற்கும் முடியும் என்றார் அவர். ஜேவிபியை அவமதிக்கும் எண்ணம் எனக்கில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள அவரது இல்லத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜேவிபியை அவமதிக்கும் எந்த எண்ணமும் எனக்கு இருக்கவில்லை. உண்மையில் வறுமை கோட்டுக்கு உட்பட்டுள்ள குடும்பங்களில் இருந்து வருவோரே நாம் அவ்வாறு அவமானப்படுத்துவதில்லை என்று எனது வாழ்நாள் முழுவதும் அவர்களை ஏற்றி விடுவதற்கே நான் முயற்சித்துள்ளேன். அன்று பண்டாரநாயக்காவின் நினைவு தினம் நான் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றபோது ஊடகவியலாளர்கள் என்னை பின்தொடர்ந்தனர்.
நான் வாகனங்களில் செல்கின்ற போதும் அஞ்சலி செலுத்த சென்ற போதும் அவர்கள் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து கேள்விகளை கேட்டார்கள். அவ்விதமான தருணங்களில் நான் பதிலளிப்பதில்லை. தொடர்ச்சியாக தொடர்ந்து தொந்தரவு செய்தார்கள். அப்போது புதிய ஆட்சியாளர் பற்றி கேட்டார்கள். அதற்கு நான் அவர்கள் பதவிக்கு வந்துள்ளார்கள், என்ன செய்கின்றார்கள் என்று பார்ப்போம் என்றேன். தொடர்ந்தும் என்னை வாகனத்தில் ஏறியதும் கேள்வி கேட்டார்கள். அதன்போது அவர்கள் சிறந்தவர்கள் என்று நான் கூறினேன். அதனை அவர்கள் வெட்டி அகற்றிவிட்டார்கள். அத்துடன் குறித்த தினம் 26ஆம் தேதி செப்டம்பர் என்பதால் கிராமத்தில் ஆங்கிலம் பேசத் தெரியாதவர்கள், சிங்களம் மட்டும் தெரிந்தவர்கள் பதவிக்கு வரும் வகையிலான மாற்றம் நிகழ்ந்த தினம் என்றும் கூறினேன். அதனை அவமானப்படுத்துவதற்காக கூறவில்லை. கிராமங்களில் ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பொடியன் பெட்டை என்பார்கள். அதே போன்று தான் ஜேவிபிக்கு எனது விருப்பத்தினை வெளிப்படுத்தும் வகையில் அந்த கருத்தினை கிராமத்து விளக்கத்தில் கூறினேன். நான் செல்வந்தர்களின் வளர்ச்சியை தடுப்பதற்காக 20 வருடங்களாக செயற்படுகின்றேன். நான் பொறாமைப்படுவதாக கூறுகின்றார்கள். அது தவறானது என்றார் அவர். யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியிலும் புதிதாக மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மத்திய குழு உறுப்பினர் கீதாநாத் காசிலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை சுட்டிக்காட்டியுள்ள அவர், பரந்தன் சந்தி முதல் இரணைமடு சந்தி வரை மதுபான நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் நாளாந்தம் உழைப்பவர்கள். மதுபான நிலையங்கள் பரவுவது அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் சில அரசியல்வாதிகளின் ஆதரவை பெறுவதற்காக முன்னைய அரசாங்கம் மதுபான நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ள அவர், ஜனாதிபதி இதில் தலையிட்டு தேவையற்ற மதுபான நிலையங்களை மூட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.